போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம களம் 2 தமிழ் டெஸ்ட் பேட்சோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம இன்னைக்கு கண்டக்ட் பண்ண போறோம். ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் படிக்கிறதுக்கு. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்க போகுது. ஆல்ரெடி அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஆப்ல வந்து அவங்களுக்கு களம் 2 பேட்ச் அவைலபிளா இருக்கும். ஸோ அவங்க போய் ஆப்ல டெஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் எழுதி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லை நான் பொதுவாக எழுத போறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எப்படி ஜாயின் பண்ணலான்றதையும் நான் கிளியரா இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் யாராக இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கான மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளேஷன் அது ஷெடியூல் எக்ஸ்பிளேஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பிளே ஸ்டோர் போனீங்கன்னா, ஸோ கூகுள் பிளே ஸ்டோர் இருக்குல்ல, பிளே ஸ்டோரில் போய் உயிர்மை டிஎன்பிசி தமிழ் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வரும். இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்டு, சைன்இன், ஃபர்கெட் பாஸ்வேர்டு, கிரியேட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. டேரெக்டாக உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு களம் 2 பேட்ச் அவைலபிளாக இருக்கும். பட் புதுசாக அவங்களுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் புதுசாக ஆப்பில் வந்தால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும், ஆப்பில் வந்தால் நீங்கள் அட்மிஷனுமே போட முடியும். ஸோ புது நியூ ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு முக்கியமானது. நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கொடுக்கணும். சரியா? சரி, கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம்னா நீங்கள் செட் பண்ணுறதா, உங்களோட நேமே செட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் மொபைலில் என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி கொடுத்துங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஸோ அந்த மெயில் ஐடிக்கு தான் அந்த கொஸ்டின் பேப்பர் வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்றது போல நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ரிஜிஸ்டரை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்தீங்கல்ல, அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். சரியா? அப்போ உங்க மெயில் ஐடியை போய் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். இல்லை கீழே ஒரு லிங்க் இருக்கும், ஆக்டிவேஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்க ஐடி ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இங்க வந்துடும் ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்டட். இப்போ உங்க ஐடியை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ஒரு யூசர் ஐடி, நீங்க ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்கல்ல, ஸோ திரும்ப ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா திரும்ப ஃப்ரண்ட் பேஜ் சேம் அதே போல தான் வரும். இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்ட், சைன் இன், ஃபர்கெட் பாஸ்வேர்ட், கிரியேட் அக்கௌண்ட். இப்போ நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கல்ல, அப்ப நீங்க கிரியேட் பண்ண யூசர் நேமையும் நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் போட்டு சைன் இன் கொடுத்து உள்ள போயிடலாம். உள்ள போனீங்கனாலே உங்களுக்கு இங்க லேன், ஸ்டோர் நிறைய ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் இங்க லேன் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு களம் 2 அவைலபிளா இருக்கும். இப்போ நான் அப்ளிகேஷன் வச்சு சொல்றேன். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணலாம்னா அப்படி கவனிங்க. ஏன்னா அந்த மெத்தடை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்றது எல்லாமே நான் சொல்றேன். சரி, இப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓப்பன் டு ஆல்ன்றதுனால அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இங்க லேர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ எனக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன அட்மிஷன் போட்டுறீங்களோ அந்த பேட்சஸ் காட்டும். இப்போ நியூ ஸ்டூடெண்ட் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் எழுத போறனால உங்களுக்கு காட்டும். களம் 2 டெஸ்ட் காட்டுதா, களம் 2 டெஸ்ட். ஸோ இதை டச் பண்ணீங்கன்னா ஸோ களம் 1 டெஸ்ட். ஸோ இது டச் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டெஸ்ட்டை நான் அட்டன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சாம்பிள் அதே மெத்தட்ல தான் நீங்க இந்த டெஸ்ட் அட்டன் போட்டது போல இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட களம் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இது களம் 2 தானே, களம் டெஸ்ட். ஏன்னா ஒரு டெஸ்ட்டை எப்படி வந்து நம்ம ஆப்ல அப்ரோச் பண்றது, எப்படி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்றது, இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்குல்ல, அதையும் நான் சிம்பிளா இதில் சொல்லிடுறேன். நீங்க ஒரு நியூ ஸ்டூடெண்ட் இருந்தா கூட நீங்க அட்டன் பண்ணி பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கவனிக்கிறீங்களா? இப்போ ஏதோ ஒரு டெஸ்ட் நம்பர் 5 நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இது போலதான் களம் 2ல போய் நீங்க டெஸ்ட் நம்பர் 1 காட்டும், நீங்க டச் பண்ணணும். டச் பண்ணி உள்ள போனோடனே ஸோ ரீடேக், நான் ஆல்ரெடி இது எழுதியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீடேக் கூட கொடுத்துக்கலாம், நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே எழுதும். ஸ்டார்ட் கேக்குதா? ஸோ எவ்வளோ கொஸ்டின், எவ்வளோ டியூரேஷன் எல்லாமே காட்டுதா? ஸோ டியூரேஷன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு 1.5 மணி நேரம் செட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த டைம் 3.25 மணி நேரமாக மாறிடும். தயவு செஞ்சு நீங்கள் அப்ளிகேஷனில் ப்ராப்பராக டெஸ்ட் எழுதுங்க. களம் 1 டெஸ்ட் பேட்சில் லாஸ்ட் ஒரு 6 ரிவிஷன் டெஸ்ட்டை வச்சு நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டாப்பருக்கு இந்த களம் 2 நம்ம கொடுத்தோம். ஸோ அதே போல தான் நான் பண்ண போகிறேன். இந்த களம் 2ல அப்ளிகேஷனில் தொடர்ந்து யார் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்க லிஸ்ட் எடுத்து நம்ம அடுத்தடுத்த என்ன பேட்ச் போட்டாலும் சரி, ஸோ ஃபியூச்சரில் மெட்டீரியல் ரெடி பண்ணாலும் புக் ரெடி பண்ணாலும் அவங்களுக்கு நான் அதை ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஆப்பில் டெஸ்ட் எழுதி உங்கள் மதிப்பெண் நல்ல மதிப்பெண்ணாக இருக்குன்னா ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் சார்பில் தமிழுக்கு எல்லா சப்போர்ட்டுமே கிடைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியதான். கொஸ்டின் வந்துருச்சா?
ஸோ சேம் உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ கொஸ்டினை படிக்க போறீங்க, ஆன்சரை மார்க் பண்ண போறீங்க, அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட். ஸோ இப்படி நீங்கள் 100 கொஸ்டினையும் கடக்கணும், சரியா? 100 கொஸ்டினையும் கடந்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துடலாம். 100 கொஸ்டின் கடந்ததுக்கப்புறம் எண்டு காட்டும். இல்லை நான் இப்பயே கொடுக்கணும்னா சப்மிட் மேலே கொடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் லிஸ்ட். இப்போ நான் 100வது கொஸ்டின் வந்துடுறேன். இப்போ 100வது கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டு இப்போ எண்டு ஆப்ஷன் காட்டுதா? இந்த எண்டை கொடுத்துட்டுனா டெஸ்ட் முடிஞ்சிடும், சரியா? ஸோ எண்டு. டெஸ்ட் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின், டெஸ்ட்டுக்கு எவ்வளவு டைம், ஸோ அது மேலே காட்டுதா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்க ஸ்கோர் எவ்வளோ, புரியுதா உங்களுக்கு? நீங்க எத்தனை கரெக்ட், நீங்க எத்தனை இன்கரெக்ட், டீடைல்டா அப்பவே வந்துடும். அப்பவே நீங்க பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம கீழே என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அனாலிட்டிக்ஸ் ஒன்று இருக்கா, சொல்யூஷன் இருக்கா, இமெயில் எம்சிக்யூ இருக்கா. இப்போ நீங்க சொல்யூஷனை கொடுத்தீங்கன்னா சரியான ஆன்சர் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஆப்ல நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் இதை நீங்க திரும்ப திரும்ப பாத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் சரியானது? டி. ஸோ நம்ம செலக்ட் பண்ணது சி. ஸோ இது போல எது சரி, நீங்க சரியா இருந்தா அதுவே காட்டுறோம். ஸோ இப்போ நீங்க தப்பா பண்ணிருக்கீங்க, அது சரியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீடைல்டா ஸோ எல்லாமே வந்துடும். ஒரு கொஸ்டினா நீங்க பாத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு பாருங்களேன், நம்ம ஆன்சரே பண்ணல. ஸோ யுவர் ஆன்சர் இல்ல பாருங்க, நம்ம ஆன்சர் பண்ணல, ஆனா கரெக்ட் ஆன்சர் எது? சி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளியரா காட்டிடும். ஓகேவா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இமெயில் எம்சிக்யூ இருக்கா? இதுதான் கொடுத்தா உங்க மெயில் ஐடிக்கு கொஸ்டின் பேப்பரே வந்துடும். 2 கொஸ்டின் பேப்பர் வரும். ஒன்னு 100 கொஸ்டினும் எந்த ஒரு ஆன்சரும் மார்க் பண்ணாம பியூரா கொஸ்டின் பேப்பர் போல உங்களுக்கு வரும். ரெண்டாவது, நீங்க இப்போ மார்க் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ பிடிஎஃப் வரும். அந்த ரிவ்யூ பிடிஎஃப் மூலமா நீங்க என்ன பாத்துக்கலாம்? ஸோ நம்ம எது ஆன்சர் பண்ணிருக்கோம், எது சரி, இல்ல நம்ம ஆன்சர் பண்ணது சரிதானா, இதையும் நீங்க தெளிவா பாத்துக்கலாம். அப்ப 2 பிடிஎஃப் வரும். இப்போ நான் இமெயில் எம்சிக்யூ கொடுக்குறேன். ஸோ அப்படி கேட்கும். ஓகே கொடுத்தோன்னு 1 நிமிஷத்துக்குள்ளாவே உங்க மெயிலுக்கு மெயில் வந்துடும். ஸோ நீங்க ஓப்பன் பண்ணி டச் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ நீங்க பண்ணி பாருங்க. ஸோ இதுலயும் நான் வந்துச்சு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த அனலிட்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிராஃப் மாதிரி கிளியரா வந்துடும். ஸோ நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது எவ்வளோ சரி எவ்வளோ தப்புன்ற மாதிரி டீட்டெயிலாக வரும். ஸோ இவ்வளோதான் சிம்பிளான மெத்தட். நான் இப்போ சொன்ன மெத்தட் மட்டும்தான். ஸோ இதை பயன்படுத்தி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ திரும்ப அதே டெஸ்ட் 6க்குள்ள நான் போறேன். எனக்கு ரீடேக் கேக்குதா? பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா column 2ல நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறப்ப ரீடேக்கே இருக்காது. ஒரு வாட்டி மட்டும் தான் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி செட் பண்ணியிருப்போம். அது எதுக்காகனா ஸோ ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபோக்கஸ்டா நம்ம எழுதணும். அலட்சியமா இன்னொரு வாட்டி எழுதிக்கலான்ற ஒரு அலட்சியம் வந்துடக்கூடாதுன்றதுனால column 2ல நீங்க எழுத போற எல்லா டெஸ்ட்டும் நீங்க ஒரு வாட்டி ஆப்ல போய் ப்ராப்பரா எழுதுற மாதிரி தான் நான் செட் பண்ணுவேன். இப்ப column 1 முடிஞ்சிருச்சு, இப்ப நான் மாத்தி விட்டேன். எத்தனை வாட்டி வேணாலும் போய் எழுதிக்கலாம். இதே போல column 2ல நீங்க ஒரு 10-15 டெஸ்ட் கடந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லாம் மாத்தி விட்டுரும். நீங்க எத்தனை வாட்டி வேணா அட்டன் பண்ணிக்கலாம்னு. அப்ப கரண்ட்ல நீங்க ப்ராப்பரா எழுதணுன்றதுக்காக தான் அது செய்யறேன். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டும் நான் அதுல செட் பண்ண போறேன். அதே மாதிரி ஆப்ஷனும் 4 ஆப்ஷன்ல நீங்க ஒரு ஆப்ஷனை தொட்டுட்டா மாத்தவே முடியாது. அதான் ஆப்ஷன், அதையும் நான் செட் பண்ண போறேன். இப்படி கடினமா இருக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா எக்ஸாம்ல சேம் நம்ம இதை தானே செய்ய போறோம். எக்ஸாம்லயும் அதானே பண்ண போறோம். அங்க போய் நீங்க ஏவை ஷேட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மாத்த முடியாது இல்ல. ஆனா இங்க மட்டும் மாத்திக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சா அப்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தமே எல்லாம் போயிடும்ல. அப்ப சேம் அங்க என்ன ப்ரொசீஜரோ அதே தான் நம்ம இதுல ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் மெயில் வரும்னு சொன்னால அது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஸோ உங்க மெயில் ஐடிக்கு போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 மெயில் வந்துடும். கொஸ்டின் பிடிஎஃப்னு ஒன்று வரும், ரிவ்யூ பிடிஎஃப்னு ஒன்று வரும். அதை டச் பண்ணி நீங்க கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நம்ம column 2 டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸோ மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாதி இதுக்கு தான் மெட்டீரியல் பிளான் பண்ணா, இப்போ ஃபுல்லாவே டீட்டெயிலாவே நம்ம மெட்டீரியல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான மெட்டீரியல் கொடுத்து ஸோ குவாலிட்டியான டெஸ்ட் வச்சு அதுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்பிளேஷனோட சேர்ந்த ஒரு பேட்ச் தான் நம்ம column 2 பேட்ச். எக்ஸ்பிளேஷனுமே நான் இப்போ என்ன பிளான் பண்ணிருந்தேன், 2 பார்ட்டா கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா அது 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துல தாண்டி போகும்போது ஸோ நிறைய பேர் அது வந்து முழுமையா பாக்குறது இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதனால 50-50 சரியா? ஸோ டெஸ்ட் முடிச்சு அன்னைக்கே உங்களுக்கு ஒரு 50, அடுத்த நாள் காலைல ஒரு 50, இப்படி 2 பார்ட்டா கொடுக்கும்போது ஸோ எனக்குமே வந்து இன்னும் ஃபோக்கஸ்டா நேரத்தை இப்போ 1.5 மணி நேரத்துக்கு தாண்டின உடனே நம்மளும் கொஞ்சம் வேகமா முடிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ 2 பார்ட்டா இருக்கும்போது நம்ம 2மே கொஞ்சம் எலாபரேட்டா எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய நல்லது இருக்கு அதுல. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிறேன். அப்போ நீங்க மெட்டீரியல் கொடுப்போம், 4 நாள் கேப் கொடுப்போம். ஸோ நீங்க படிச்சுட்டு
டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டு ஸோ எந்த கொஸ்டின்ல உங்களுக்கு புரியலையோ இல்லை எக்ஸ்பிளேஷன் முழுசாக வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், இல்லை எந்த கொஸ்டின்ல பிரச்சனையோ அந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் ஆயிடலாம். ஸோ கடினமாக உழைங்க, களம்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் தேர்வை எழுதிங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.